சாப்பிட்டீங்களாப்பா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் சாப்பிட்டதை நீ பாத்திய? ஆமா இல்ல, ஏதோ ஞாபகத்துல கேட்டுடும்பா. மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுருச்சா? ஆமாப்பா. உனக்கு நான் என்னடா ஆறுதல் சொல்லுவேன்? எனக்கு வர வர பழகி போச்சுப்பா. அந்த மனுஷனுக்கு கோபம் வந்தா கேவலமா பேசி நடந்துக்குவாரு. இதெல்லாம் எனக்கு சலிச்சு போச்சுப்பா. இதுக்கெல்லாம் முன்னாடி அதிர்ச்சி ஆவ, இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லப்பா. ஏன்பா இதெல்லாம் என்னோட போகட்டும், எதுக்கு தேவையில்லாம போஸ் மாமாவையும் தனாக்காவையும் பாதிக்கணும்? அதான்ப்பா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுக்கு நம்ம என்னடா பண்றது? நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி இப்ப நான் அழுதா உங்களுக்கு எல்லாம் அழுக வருது இல்ல, அதே மாதிரி உன்னோட துயரத்தையும் எல்லாரும் பங்கு போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். வருத்தத்தையும் சங்கடத்தையும் பங்கு போட்டுக்கலாம்பா. அசிங்கத்தை, அவமானத்தை, பழி சொல்ல, இதெல்லாம் எப்படி பங்கு போட்டுக்க முடியும்? வேண்டாம்பா, என்னால யாரும் அசிங்கப்பட வேண்டாம். அதனால என்ன சொல்ல வர? அப்பா, என்னால தானே இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை வருது. நான் வேற ஒரு வீட்டை பார்த்து தனியா போயிடுறப்பா. என்ன பைத்தியக்காரத்தனமான யோசனை இது? தனியா போனா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமா? அதிகமாவும் பைத்தியக்கார யோசனையத்தோட விடு. அப்பா, இதை இப்படியே விட்டுற முடியாதுப்பா. நீங்க தான் பாத்தீங்கல்ல, என் புருஷனால ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு மாணிக்க மாமா வரைக்கும் போயிடுச்சு. இதனால சரோகா பாதிக்கும், நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும்பா. என் புருஷன் இந்த பிரச்சனை இதோட விட்டுற மாட்டாரு, இன்னும் அதிகமா தான் பண்ணுவாருப்பா. என் மேல பிரிய வச்சிருக்கிற எல்லாரும் என் புருஷனால சிரமப்படக்கூடாது. அதனாலதான் சொல்றேன்ப்பா, நான் தனியா போயிடுறேன். மறுபடியும் அதையும் சொல்லிட்டு இருக்காதம்மா. பைத்தியக்காரத்தனா குழப்பத்துல இருக்கிற நீ தனியா போனா பிரச்சனை தீர்ந்து போயிருமா? அது 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் நாங்க இருக்கும் போது இது வீட்டுக்குள்ள புகுந்து இத்தனை கலாட்டா பண்ணிட்டு போயிருக்காரு. நீ தனியா வேற வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் உனக்கு என்னெல்லாம் நடக்குமா? என்ன யோசனை இது சொல்லுங்கம்மா அவளுக்கு. லீலா, என்னது பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவை தனி கொடுத்தனா அது இதுன்னு பேசினா வேண்டாம், பேசாத. அதானே. என்னடி அதானே? எல்லாம் பேச்சினால வந்ததான் அவ்வளவும். ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம், யாருக்கா எவரு இருக்கான்னு பார்த்து பேச தெரியும் உனக்கு? என் மாமா, நான் வேணும் நான் பேசுனேன், யதார்த்தமா தானே பேசுனேன். சும்மாரி, அறிவு கிட்டத்தனத்தால எல்லாமே. தனோக்கா அப்படி சொல்லாதீங்க. தனோக்கா பேசினத நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. என் புருஷனால யாரும் எந்த சண்டையும் போடக்கூடாது, அதனாலதான் சொல்றேன். நான் தனியாவே போயிடுறேன். மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காத. இது பைத்தியக்காரத்தனமான என்ன? இது நடக்கவே நடக்காது. இதனால உன் பிரச்சனைகளை சாத்தியாகும். இதை நான் ஒரு நாள் ஒத்துக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்கப்பா. கேட்க தயாரா இல்ல. இது பாரு, அப்பா சொல்றதா சரி. நீ இப்ப தனி கொடுத்துரும் போறேன்னு சொல்ற பாரு, அதான் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அக்கா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோக்கா. என் புருஷனால பிரச்சனை இன்னும் அதிகமாகும், அதெல்லாம் என்னோட போட்டும். இன்னும் 10 நாள் கழிச்சு என் புருஷன் வந்து, ஏன்னா இன்னும் என் பொண்டாட்டி உன் வீட்டுல தங்க வச்சிருக்கேன்னு போஸ் மாமா பார்த்து கேட்டானா அதே இடத்துல தலை எடுத்துற மாட்டேன். இதுக்குதான் நான் சொல்றேன், என்னால யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வரக்கூடாது. வேண்டாம் மாமா, இன்னமும் இந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் போகும். இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா
முடிவுதான் கரெக்ட். இந்த விஷயத்தை மட்டும் நான் யாருக்காகவும் மாத்திக்க போறதில்ல. நான் தனியா தான் போறேன். தயவு செஞ்சு நீ யாரும் தடுக்காதீங்க. நானும் இத்தனை நாளா பாத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் யாரையாவது குறை சொல்லணும்னு தோணுச்சுன்னா உடனே எங்க அம்மா பேர் தான் ஞாபகம் வரும். அவ்வளவு இலக்காரமா போச்சு எங்க அம்மா. சரி விடப்பா, பேசுனதே எத்தனை தடவை தான் பேசிக்கிட்டு இருப்ப கண்ணு. என்ன பண்றது பாட்டி, பேச வைக்கிறாங்களே. எல்லாத்துலயும் எங்க அம்மா தலை தான் கடந்து உருளுது. நீயே சொல்லு பாட்டி. பாவம் எங்க அம்மா மனசு வெறுத்து போய் யார் சங்காத்தமா வேண்டான்னு குற்றாலத்துல போய் உட்காந்துருக்காங்க. இவங்களை பத்தி எல்லாம் என்னைக்காவது பேசிருக்காங்களா, நினைச்சிருக்காங்களா? அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தனத்துக்கு ஏன் இந்த அனாவசியமான பேச்சு? திமிரு தானே. அந்த ரவி ஒரு அயோக்கிய பையன், கிறுக்க. அவனும் எங்க அம்மா ஒண்ணுங்கிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? எங்க அம்மா என்ன பைத்தியக்காரியா? ஏங்க தானோ அப்படி பேசினது தப்புதாங்க. ஆமா ஆமா ஒத்துக்கிட்டேன். தன மனசுல அம்மாவை பத்தி அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, என்ன பண்றது அதுக்கு? நான் வேற குற்றாலத்துக்கு தேடி போய் எங்க அம்மாவை வேதனைப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. வயசான காலத்துல நிம்மதியை தேடி போனா எங்க அம்மாவை ஆளுக்கு போட்டு படுத்துனா என்ன அர்த்தம்? எங்க அம்மா குத்தம் சொல்றதும் திட்டுறதும் எவ்வளவு பெரிய பாவம். எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை நோகடிச்சாச்சு. இப்ப சித்திரவதை பண்ணுங்க. மாணிக்கம் கண்ணு கொஞ்சம் அமைதியா இரு கண்ணு. மனசு குமுறுது பாட்டி. நான் போன் பண்ணல எங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க தெரியுமா? அந்த விஷயம் கேட்ட உடனே நான் அப்படியே உடஞ்சு போயிட்டேன் பாட்டி. இந்த வயசான காலத்துல அம்மாக்கு இந்த வேதனை எல்லாம் தேவையா? எவ்வளவு பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. நானும் நையாண்டி பண்றேன். இருக்கட்டும், எங்க அம்மாவை பத்தி இனிமே யாராவது கேவலமா பேசிட்டோம், என்னோட உண்மையான கோவம் என்னன்னு அப்ப காட்டுறேன். நீங்க போகும்போது இங்க பாருங்க, செல்ல ஆபீஸ்லயே விட்டு போயிட்டீங்க. ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, அதுக்காக போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் என்ன இருந்தாலும் நீ பாத்துக்கடா. நான் அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாத. சரோமா, என்னம்மா இது பழையபடி வேதாளம் முருங்க மறையிறது? நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியலம்மா. என்ன செல்வம், ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க? இல்ல, பழைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து போன வருஷத்து இன்வாய்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் சக்திக்கு தான் தெரியும். நான் எப்படி அதான் அண்ணன்கிட்ட கேட்கலான்னு வந்தா காதல் கூட வாங்காம போயிட்டு இருக்காரு. அண்ணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சக்தி கிட்ட போய் டீடைலா. சரி செல்வம், நாளைக்கு போலாம். தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். விஜய், என்னாச்சு விஜய்? இன்னும் ரவி பேசுனே நினைச்சிட்டு இருக்கியா? என்னங்க, நான் போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்க தான் கேட்காம என்ன கூட்டிட்டு போனீங்க. அவர் என்னெல்லாம் பேசினாருன்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. விஜய், ரவி பேசுனது மடத்தனமான பேச்சுதான். ஆனா அதை நினைச்சுக்கிட்டே நம்ம வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? மறந்துதான் ஆனோம், விட்டு. உங்களுக்கு அவர் அப்படி பேசினது வருத்தமா இல்லையா? வருத்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ரவி பேசின பேச்சுக்கு அங்கனே தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கன்னு தான் தோணுச்சு. ஆனா அவர் சுயநிலைவு இல்லாம பேசிட்டு இருக்காரு. அவரை போய் என்ன பண்ண முடியும்னு சொல்லு. இங்க பாரு விஜய், இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் நம்ம காதுல வாங்கிக்காம விட்டுறதா நல்லது. இந்த மாதிரி மோசமான ஆளுங்க இருக்க இடத்துலதான் எங்க அப்பா மாதிரி உங்க அப்பா மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. இவங்கள தான் கணக்குல எடுத்துக்கணுமே தவிர ரவி மாதிரி ஆளுங்களை கணக்குல எடுத்துக்க கூடாது. அப்போ காலம் பூரா இந்த
அசிங்கத்தை நினைச்சு நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? யார் சொன்னது விஜய்? நீ ஏன் இப்படி மரத்தனமாலாம் யோசிக்கிற? இங்க பாரு விஜய், இந்த விஷயத்தை நீ நானும் மறந்து எவ்வளவு நாளாச்சு. யாரோ ஒரு கிறுக்க இவன மாதிரி ஆளுங்க பேசுறதெல்லாம் நீ எப்பவுமே பெருசா எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு ரவி, நாளைக்கு யார் வேணாலும் பேசலாம். அது நம்மள மனசுல பாதிக்க கூடாது. நீ களங்கம் இல்லாதவன் எனக்கு தெரியும். நான் வாழ்றது உனக்காக, நீ வாழ்றது எனக்காக. மத்தவங்க பேச்ச நம்ம ஏன் கணக்குல எடுத்துக்கணும்? விட்டு விஜய், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி இனிமே யோசிக்கவே வேணாம். ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க. நீ இந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி மனசு வருத்தப்பட்டுன்னு வச்சுக்க, அது என்னத்தான் விஜய் ரொம்ப பாதிக்கும். என் மனசு தானே ரொம்ப கஷ்டப்படும். வேணாம் விஜய், மறந்துரு. வா, கீழே போலாம். வா. என்னப்பா இந்த பக்கம் காத்தடிக்குது? இல்ல, அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, நான் கூட என்னமோ நினைச்சேன். அம்மா, வாண்ணே. அம்மா, ஏம்மா அழுதுகிட்டே இருக்கீங்க? நீ என்னை ஏத்து பேசிட்டு போனதுக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க கூடாதுடா. ஏமா, அதான் அண்ணன் வந்துருச்சுல, சும்மா எதுக்கு பழச கலறிட்டு இருக்க? இது ஒண்ணு பழசு இல்லடி, புதுசு. அதுவும் ரொம்ப ரொம்ப புதுசு. இத்தனை நாள்ல ஒரு நாளாவது இவன் இந்த மாதிரி என்னை எடுத்தெறிஞ்சு பேசியிருப்பானா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ தெரியாத்தனமா பேசிட்டேம்மா. என் மேல வெறுப்ப காட்டாதீங்கம்மா. அண்ணே, அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? நீ கோச்சிட்டு போனதுல இருந்து உன் மேல கோவமா இருந்தாங்களே தவிர உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்ததே இல்ல. எப்படிடா மணிக்கும்? விலகி இருந்த கொஞ்ச நாள்ல நான் உனக்கு வேண்டாதவளா போயிட்டேன். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படிம்மா எனக்கு வேண்டாதவங்கள போவீங்க? அப்ப எப்படிடா உன்னால அப்படி எல்லாம் பேச முடிஞ்சது? பிறக்க போற குழந்தை மேல நான் வளர்த்துக்கிட்ட கண்ணு மண்ணு தெரியாத பாசம்மா. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அப்புறம் எனக்கு அந்த குழந்தை தான்மா முக்கியம். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு உங்க பேர் தான்மா வைக்க போறேன். அந்த குழந்தைய உங்க மறு அவதாரமா பாக்குறேம்மா. அம்மா, சமயத்துல நம்ம கும்பிடுற சாமியே நம்ம திட்டுறது இல்லையா? அந்த மாதிரி ஏதோ வேகத்துல பேசிட்டோம்மா. உங்களை நோகடிக்கிற மாதிரி நான் எப்படிமா நடந்துக்க முடியும்? நிர்மலா, என் மகன் மாறலடி. அப்பா, ராஜு அம்மா முகத்தை தெளிவா பாரு. ஆமா ராஜம்மா, நீங்களும் உங்க புள்ளையும் சமத்தா உட்காந்து பேசிட்டு இருங்க, திரும்பவும் அடிச்சுக்காதீங்க. நீ போடி. நானும் என் பிள்ளை எதுக்காக அடிச்சுக்கணும்? பேசுறா பாரு பேச்சு. அடேங்கப்பா. சரி, நான் கிளம்புறேன். இரு நிர்மலா. அம்மா, வர அவசரத்துல எதுவும் வாங்கிட்டு வரல. நிர்மலாவோட கடை வீதி வரைக்கும் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேனே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. நீ இங்க வந்ததே போதும். இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும்ப்பா. அது சரி, நான் கிளம்புறேன். வரேனே. வரேனே, வரேம்மா. நீ வாப்பா. ஏன்பா, சரோ எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்காமா? நடராஜ் அவனுக்கு என்னம்மா ஜம்முன்னு இருக்கான். இங்க இருந்து போனதுல இருந்து எப்ப பார்த்தாலும் உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்கான், பாட்டி பாட்டின்னு. அவ எங்கப்பா? நான் கூப்பிட்டா என்கிட்ட வரவே மாட்டேங்கிறான். அது என்னம்மா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்னம்மா தெரியும்? ஏதோ மூட்ல வர மாட்டேன்னு சொல்லிருப்பான். அப்படி இல்லப்பா, வரப்போக இருந்தாதான் பந்த பாசம் எல்லாம். இல்லன்னா இப்படித்தான் விலகி போற மனோபாவம் தான் வரும். நடராஜ் மட்டும் இல்லப்பா,
நீ எனக்கு சின்ன பிள்ளைதான். சரிப்பா, நீ போய் குளிச்சிட்டு வா. நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன். உனக்கு பிடிச்ச புதினா சட்னி இருக்கு. போய் குளிச்சிட்டு வா போ. அம்மா, இனிமே மாசத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா வந்து உங்களை பார்க்காம இருக்க மாட்டோமா? விஜய், 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 உன்னதா நான் கூப்பிடுறது கூட தெரியாம அப்படி என்ன ஞாபகம் உனக்கு? கிணத்தடியில இட்லி பானைய பாத்தியா? இவ்வளவு நேரம் நீ அங்கதானே இருந்த? சரி, தண்ணி இறைக்கிற வாளி எங்க? ஞாபகம் இல்லக்கா. ஞாபகம் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தண்ணி இறைச்சத நான் பார்த்தேன். தண்ணி இறைச்சிட்டு வாளி அங்கேயே விட்டுட்டு வராம கையோட எடுத்துட்டு வந்துட்டியா? என்ன விஜய் இதெல்லாம்? அப்படி என்ன மறதி உனக்கு? சாரிக்கா. சாரியா? இப்படியுமா ஒரு தீர்ப்ப? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இங்க பாரு விஜய், மனசு ஒரு நிலையில இருந்தா இந்த மாதிரி ஞாபக மறதி எல்லாம் வராது. கோபி, இங்க வா. விஜய் நீ சரியா கவனிக்கிறது இல்லையா? பாரு, அவ உம்முன்னு ஏதோ ஞாபகத்துல இருக்கா. ஏதோ ஒரு மூடோட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ 10 நிமிஷத்துல பாருங்க, ஜாலியா இருக்கும். விடுங்க நீ. என்னவோ போ. ஏன் விஜய் இப்படி இருக்க? என்னங்க, என் மனசு எதுலயுமே ஈடுபாடு இல்லாம உடைஞ்சு போயிருக்குங்க. உன்னோட வேதனைகளை நீயே வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காட்டிடுவ போல இருக்கு. சாதாரணமா இரு விஜய். எப்படிங்க சாதாரணமா இருக்க முடியும்? எதையும் மனசுல போட்டு ரணப்படுத்தின மாதிரி இருக்கு. என்னால இந்த வேதனையை சகிச்சுக்க முடியல. யாரோ ஒரு 3வது மனுஷன் இந்த மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல. ரவி மாமாவே இப்படி பேசும்போது ஊர்ல மத்தவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? விஜய், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கு. அவங்க வேலையில மட்டும்தான் பாப்பாங்க. ரவி தான் லூஸ் தனமா எப்போ எதையா பேசிட்டு இருப்பாரு. இதை ஏன் நீ பெருசா எடுத்துக்கிற? சாதாரணமா எடுத்துக்க, விட்டுரு. என்னால இத சாதாரணமா எடுத்துக்க முடியல. எங்க ரவி மாமா வாய திறந்து கேட்ட கேள்விய மத்தவங்க எல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காங்களோன்னு தோணுதுங்க. இது முழுக்க முழுக்க உன்னோட கற்பனை தான் விஜய். வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, நீ தனியா உட்காந்தேனா இப்படிதான் ஏதாவது தோணும். வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கூட ஏதாவது சிரிச்சு பேசி ஜாலியா இரு, எல்லாம் சரியாயிடும். சரி, டைம் ஆயிடுச்சு, கார்மெண்ட்ஸ் கிளம்புறேன். என்னங்க, எனக்கு என்னமோ இந்த வீட்டுல தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு என் கூடவே இருங்க. சரி, உங்க கூட இருக்கிறேன். கார்மெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாம். கிளம்பு. கோபி மாமா, என்ன ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்க? ஆபீஸ் போகலையா? சரி, ஆபீஸ் போறவன் கிளம்பி போக வேண்டியதானே? எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? என்னடா கேட்கறதுக்கெல்லாம் ஒவ்வொன்று தலையாடிட்டு இருக்க? ஆபீஸ் கிளம்ப வேண்டியதானே? இப்ப எதுக்கு முறைக்கிற? ஆபீஸ் போகலையான்னு கேக்குறேன். சகுனம் சரியில்லை. என்னது சகுனம் சரியில்லையா? பூனை ஏதாவது குறுக்கு போயிடுச்சா? மாமா, பூனை குறுக்க போனா மட்டும் சகுனம் சரியில்லை. கண்ணாடி போட்ட ஆள் எய்தாப்புல வந்தாலும் சகுனம் சரியில்லைதான்.